கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆனி மாத பலன்கள். தமிழ் மாதத்திலே பாருங்களேன், 3வது மாதமாக அதுவும் கூட காற்று ராசி அப்படின்றது ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் தான் பாருங்கள் சூரியன் தன்னுடைய ட்ராவலில் ஆனி மாதத்துக்குள்ள மிதுனத்துக்குள்ளே வர்றாரு. அப்போ இது எப்போ வருதுன்னா 15/6/2026 மத்தியானம் 12:46 பிஎம்முக்கு வராரு. 16/7/2026 வரைக்கும் சூரியன் மிதுனத்திலே இருக்கார். தன்னுடைய காற்றாசிலே தன்னுடைய சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால அப்போ இந்த காலகட்டத்துங்க அந்த ஆனி மாதம் பிறக்கிறது பாருங்கள் கன்னி லக்கணத்தில் பிறக்குது. கன்னி லக்கணத்தில் நட்சத்திரம் உங்களுக்கு மிதுன சீர்ஷ நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறக்குது. இப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரே ராசியில் தான் கூடுது. அன்னைக்கு பாருங்கள் அமாவாசையோட கூடிய காலமாகத்தான் இருக்குது. இந்த ஆனி மாதம் அப்படின்னாலே இந்த ஆனி மாதம் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாமே குழந்தைகள் எல்லாமே பாருங்கள் அதிகமாக புத்திசாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்களும் இந்த ஆனி மாதத்தில் பிறக்கிற பிள்ளைங்க தான். ஏன்னா இந்த ஆனி மாதம்தான் பாருங்கள் புதனுடைய ஆட்சி அங்கே அதிகமாக இருக்கிறனால அதில் பிறக்கக்கூடிய குட்டீஸ்கள் எல்லாமே பாருங்கள் அதிகமாக ஒரு மேதாவித்தனமாகவும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆனி மாதத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு காற்று அதிகமாக வீசக்கூடிய வாய்ப்புகள். இந்த காற்றுனால பாருங்கள் விவசாயம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகவே ஏற்படும். அப்போ அதற்கு தக்க அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சுக்கிறணும். அதே மாதிரி அங்கே இப்போ ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த ஆடு வளர்க்குறவங்க இந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா காற்றினால் பரவக்கூடிய நோய்கள் வர்றதுனால இந்த ஆடு மாடு இந்த கோழி இந்த மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த உயிரினத்துகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த ஆனி மாதத்தில் பொதுவாகவே வழிபாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோவில்களில் பாருங்கள் திருப்பதியில் இந்த மாதிரி திருப்பதி பெருமாள் சார்ந்த விஷயங்களை ஆனி பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் தான் முக்கியமான முடிவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்களும் அதிகமாக முடிவு எடுக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் மட்டும்தான். இந்த மாதத்தில் பொதுவாக புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போகக்கூடாது. வாடகை வீடாக இருந்தாலுமே அது கொஞ்சம் வீடு மாறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் வேணால் எடுக்கலாம். பூமி பூஜையெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ வீடு கட்டணும் ஒரு பிளான் பண்ணோன்னா அதுக்கூட முயற்சியில் எடுக்கலாம். மற்றபடி இடம் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். திருமணத்துக்காக போய் வரன் பார்க்குறது பெண் பார்க்குறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். சுபகாரியங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒழுசு வீடு கட்டி போகிறது இதெல்லாம் செய்யவே கூடாது. அது உங்கள் வீட்டில் ஒரு மூத்த குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண காரியங்கள் எடுக்கிறப்ப இந்த ஆனி மாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அப்போ இந்த இவ்வளோ சிறப்பான இந்த ஆனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரக நிலைகள் படி என்னென்ன நன்மைகள் நடக்குது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எதில் நீங்கள் முயற்சி எடுத்தால் நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயங்களில் ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, எப்பா இப்போ தான் நல்ல காலம் பிறக்குது. எத்தனை வருஷமாக புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ 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 எனக்கு விடிவு கிடைக்கும் செவத்தில் போய் முட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் எனக்கு மட்டும் சோதனை, ஏன் எனக்கு மட்டும் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள் இந்த ஆனி மாதம் பிறந்தோன்னே பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா யோசிக்கிறது டைம் உங்களுக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மாற்றக்கூடிய அமைப்பாக இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி 10ஆம் அதிபதி பாருங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஆனாலும் பாருங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் சென்று ஒரு உத்தியோகமாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது கூட வெற்றியாகத்தான் மாறும். உங்களுக்கு சின்ன ஒரு மனசு வருத்தம், வீட்டை விட்டு போயிருக்கணுமே, வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கணுமே, குடும்ப உறவுகளை விட்டு பிரிஞ்சிருக்கணுமே, இந்த மாதிரி அமைப்புகள் தான் உங்களுக்கு மனசு வருத்தத்தை கொடுக்குமே ஒழிச்சு. ஆனால் அதுவே பாருங்கள் குறுகிய கால பிரிவு தான். மனசில் ஒரு எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதன் மூலமாகத்தான் நீங்கள் தொழிலையும் நீங்கள் செய்கிற வேலையிலும் அதிக வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அப்போ உங்களுடைய வருமானங்கள் உயரக்கூடியதாக இருக்குது. இப்போ வருமானங்கள் உயரும் பொழுது நீங்கள் உங்களுடைய சேமிப்புகள் உயரக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க தனக்குன்னு எதையும் வச்சுக்கவே மாட்டாங்க. எல்லாமே என்னுடைய குடும்பம்தான். ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான். ஆண்களாக இருந்தால் தன்னுடைய மனைவி மக்கள் நல்லா இருக்கணும். அதற்கு நம்ம என்னன்னாலும் செய்யலாம், நம்ம என்னன்னாலும் கஷ்டப்படலாம் செய்யலாம்.
நம்மளுடைய பொண்டாடி பிள்ளைய முகத்தில் சின்னதாக ஒரு மகிழ்ச்சியை பார்த்தா கூட போதும், அந்தளவுக்கு நினைக்கக்கூடியவங்க தான். அதேமாதிரி பெண்களாக இருந்தாலும் அப்படி தான். தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தைகள், அதை தாண்டி வெளியில் யோசிக்க மாட்டாங்க. வெளியில் பெரிய அளவில் உத்தியோகத்தில் இருப்பாங்க, தொழிலில் பெரிய பிஸ்னஸ் பண்ண இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மனசு எண்ணோட்டமானது இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். தனக்குன்னு ஒரு விஷயம் செலவழிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில், இந்த அதுபோக ஆனி மாதத்துலேயே 2-5 கூடிய குருபகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக அவங்க ராசியில் விடுறதுனால புதியதாக ஒரு உத்வேகத்தோடு எந்திரிச்சு செயல்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதமானது இருக்குது உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் வந்து வருமானங்கள் உயரும். வருமானத்துக்கு உயர்வதற்கான முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் வந்து எடுப்பீங்க. என்ன செய்யலாம் வைக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது கொஞ்சம் வலுவாக இருக்குது. அப்போ உங்களுடைய முன்னோர்களுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல வந்து பரிபூர்வமாக உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. என்னதான் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து வலுவாக செவ்வாய் வந்து உட்காந்துருந்தாலும், அந்த செவ்வாய் ஆனவர் உங்களுக்கு அதிகமான மன வலிமையை கொடுப்பார். எதிரிகளுடைய தாக்கத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைவீங்க. எதிரிகள் இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கள்ல, அவங்க வந்து ஒரே இது இல்லாமல் அவங்களை விட்டு கொஞ்சம் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முதல்ல உங்களுக்கு வந்து குறைஞ்சி அதுக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படும். இப்போ கடன் மூலமாக நீங்கள் அதிக அளவில் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு கடனாக நம்ம சொத்தை விற்கணுமோ இல்லை இடத்த நினச்சிக்கிட்டோம், அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து பண வரவு அதிகமாக வந்து கடன் பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. இப்போ குடும்பத்துலேயும் பாருங்கள், ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் செஞ்சு மகிழ்வீங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க யாராவது ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும் போதும், உங்கள் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் இந்த மாதத்தில் வந்து நடக்கிறதுக்கூட வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க சார்ந்த விஷயங்களில் அவங்க எது மனசில் நினச்சாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கோ, ஒரு கல்லூரியில் வந்து இடம் கிடைப்பதற்கோ, ஒரு வேலை உத்தியோகம் கிடைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து அசையா சொத்துக்கள் அது வாங்கணும், அதை மாற்றணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ல் ராகு உட்காந்துருக்காரு. அப்போ அசையா சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று புதுசாக நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து அந்த பதிவில் நீங்கள் ரொம்ப கவனமாக, 4ல் ராகு இருக்குன்னா ஏதாவது விஷயத்தில் உங்களை வந்து கண்ணை வந்து மாற்றி விட்டுரும். அப்போ அந்த இதில் நீங்கள் கொஞ்சம் பத்திரப்பதிவுலையாகட்டும், ஒரு இடம் வாங்கி விற்கிறதுலாகட்டும் ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். நான் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து ஒருத்தர் ரூபா வாங்கி ஒருத்தர் நம்ம முதலீடு பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க இப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் கொடுக்கன்னு சொல்லியிருப்பீங்க, இன்னொருத்தர் மெட்டீரியல் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதத்தில். நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு வெளியூராவது மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கிறதுனால பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக அவங்க வந்து ஆதாயங்கள் ஏற்படும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் புதியதாக வேலைக்கு போய் அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இந்த மாதத்தில் இருக்குது. அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாலே போதும், ஒன்று சுபகாரிய நிகழ்வுகள் நடக்க போகணும், இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்துக்கு அரசாங்கத்தில் வேலைகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த வேலைகள் ஏற்படுவதற்குமே வாய்ப்பு வந்து இந்த மாதம் முழுவதுமே அவங்க விருச்சிக ராசிப்படி இருக்குது. அப்போ தள்ளி போன திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அந்த திருமணங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதியதாக ஒரு காதல் உறவு ஒன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதனால் அவங்களுக்கு அதிகமான ஒரு லாபங்கள் தான் ஏற்படும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு புதியதாக நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட்டு அதன் மூலமாக புதியதாக சில வேலை வாய்ப்புகளாக தொழில் வாய்ப்புகள் உருவாகிறதுக்கும் அதிகமாக இந்த கிரகநிலைகள் ஒத்து வருது. உங்களால் முடிந்தவரை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் வீற்றிருக்கும் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை காலையில் வந்து ஒரு 8 மணிக்குள்ளே போயிருங்க, 2 மாவிளக்கு தீபமேற்றி
குரு பகவானுக்கு முல்லைப்பூ சாற்றி வழிபாடு செய்யணும். முடிஞ்சால் மஞ்சள் நிற கலரில் வந்து வஸ்திரம் எடுத்து சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.